என்னோட வீட்டு அரிசி டம்ளர் இவ்வளோ தான். ஸோ இதுதான் என்னோடய வீட்டு அரிசி டம்ளர். இந்த டம்ளரில் 3 டம்ளர் பருப்பு ஊற வச்சுருக்கேன். ஓகேவா, 3 டம்ளர் பருப்பு ஊற வச்சுருக்கேன். இதெல்லாம் வெட்டி வச்சுருக்கேன். இவ்வளோ அளவு எடுத்து வச்சுருக்கேனா. 2 பச்சை மிளகா, 1 இனுக்கு கருவேப்பிலை. ஓகே, பருப்பு கேஸ்ட்ரிக்குக்காக இவ்வளோ பூண்டு போடுற வரைக்கும் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இவ்வளோ இஞ்சி, அதுக்கப்புறம் லைட்டாக நான் சீரகம் போடுறேன், ஆப்ஷனல். மிளகும் போடலாம், பட் ஆப்ஷனல். சோம்பு, இதெல்லாம் போட்டு பேஸ்ட் பண்ணிட்டு வரேன். சால்ட்டு இதிலே வந்து எனக்கு இந்த பருப்புக்கான சால்ட்டு இதையெல்லாம் பிசைஞ்சு தான் உருண்டையாக வரப்போகுது. வெயிட் இதை அரைச்சதுக்கப்புறம் தான் இந்த வெங்காயத்தை கட் பண்ணி இதை பிசைய போகிறோம். வெயிட் பண்ணுங்கள். ஸ்டெப் பாருங்கள். கொத்தமல்லி தலை, வெங்காயத்தை அரிஞ்சு போட்டேன். நெக்ஸ்ட்டுக்கு வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், இது பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமேட்டு இத்தனை தக்காளி, 3, 4, 5, 6, 7 ஒரு குடும்பத்துக்கு நான் வைக்கிறது தாராளம். அப்புறம் இந்த அரை மூடி தேங்காய் பால் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேங்காய் பால் ரொம்ப பிடிக்கும், நாளைக்கு கிளைக்கு வேஸ்ட் ஆகுதுன்னா ஃபுல் தேங்காவையும் போட்டு பால் எடுத்து போட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் நான் புளி போடலை அப்படின்னா, எனக்கு இது ஒரு நாளைக்கு இதுக்கே போதுமானது. நாளைக்கு வச்சு சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. அதனால் ஒரு குடும்பத்துக்குங்கும்போது இந்த மூடி தேங்காய் பால் தாராளம். நான் எனக்கு ஃபுல் தேங்காய் போட போகிறேன். ஏன்னா வேஸ்ட்டாக போகிறத விட வயிற்றுக்குள்ளே போட்டு சாப்பிட்டு வேஸ்ட் ஆகிறது பெட்டர்ன்னு நான் நினைக்கிறவன். புளி நான் போடலை, ஏன்னா பாடி ஹீட் ரொம்ப ஆகிடும். 2வது இதெல்லாம் தூக்கி தான் போட போகிறேன். திடீர்னு ஒரு ஒர்க்குன்றதுனால எல்லாத்தையும் போட்டு மேனேஜ் பண்ணுறேன். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். ரெடி பண்ணியாச்சு, மூடி வச்சிடலாம் ஒரு 10 மினிட்ஸ். ஓகே, 16 உருண்டை இருக்குது. ஓகே, மீனாக இருந்தாலும் எத்தனைன்னு தெரியும், உருண்டையாக இருந்தாலும் எத்தனை தெரியும், ஏன்னா நான் தானே பண்ணுறேன் அதனால். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு. வெந்தயம் எல்லாமே அளவு தான், நம்மளோட மைண்ட் செட்டு தான். எனக்கு கரெக்டாக சொல்ல தெரில. அதுக்கப்புறமேட்டு சீரகம், வரமிளகாய் என்கிட்ட இல்லை, அம்மா கொடுத்த மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் தான் இருக்குது. அப்புறம் தாளிக்கிறதுக்கு சோம்பு. ஓகே, இதெல்லாம் போட்டாச்சு. இந்த வெங்காயம், இந்த பூண்டு நல்லா ப்ரௌன் கலரில் வணங்கினதுக்கப்புறம் இந்த தக்காளியை போட்டு வணக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வரேன். காக்காவுடைய சாப்பாடு பங்கு, காக்கா சாப்பாடு. ஓகே.